தேமுதிக தொண்டர்களும் இளைஞர்களும் விழிப்புடன் இருந்து வெற்றி கனியை பறிக்க வேண்டும். கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள். பிரதமர் பதவியை குறிவைத்து அத்வானி ரத யாத்திரை தொடங்கினார். காங்கிரஸ் மீது சரமாரி குற்றச்சாட்டு. மக்களின் மனதை குளிர வைக்கும் வகையில் தேமுதிக கூட்டணி உள்ளாட்சி நிர்வாகத்தை நடத்தும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதி. முப்படை தளபதிகளுடன் பிரதமர் முக்கிய ஆலோசனை. அந்நிய ஊடுருவல் தீவிரவாத தடுப்பு குறித்து முக்கிய முடிவுகள். வணக்கம். விரிவான செய்திகள். எதற்கும் பயப்படாமல் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று தேமுதிக இளைஞர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் மாநிலம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். நாமக்கல்லில் இன்றிரவு அலைக்கடலென திரண்டிருந்த மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் பிரச்சாரம் மேற்கொண்ட கேப்டன் விஜயகாந்த் இளைஞர்களுக்கும் பெண்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் 2 கண்கள் என்று தெரிவித்தார். இந்த இளைஞர்கள் ஊழலற்ற நல்ல நிர்வாகத்தை மக்களுக்கு தருவார்கள் என்றும் அவர் கூறினார். நாமக்கல்லில் உள்ள அரசு மற்றும் கிராம மருத்துவமனைகளில் டாக்டர்கள் இல்லாததால் மருத்துவம் பார்த்து கொள்ள முடியாமலும் நல்ல சாலைகள் இல்லாமலும் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இளைஞர்களும் பெண்களும் 2 கண்கள், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் 2 கண்கள். அது பொறுக்க முடியாம தான் கொள்ள பேர் ஏதோ செய்றாங்க. நாமக்கல்ல எங்க பார்த்தாலும் கொசு தொந்தரவுக்கு கொசு ஒழிக்க முடியலம்பாங்க. அதே மாதிரி சுகாதாரம் இல்ல. நாமக்கல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு, டாக்டர் இல்ல. பாதாள சாக்கடை பாதையிலே நிற்கிறது. இப்படி பல பிரச்சனைகள். ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு நல்லது செய்வதற்காக தான் அரசியலுக்கு வந்ததாக குறிப்பிட்ட கேப்டன் மக்களுக்காக வாழ்ந்தோம் என்று சரித்திரம் சொல்ல வேண்டும் என்று கூறினார். எதற்கும் பயப்படாமல் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று தேமுதிக தொண்டர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்தார். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் அது மக்களுக்காக வாழ்ந்தான் இருக்கணும். மக்கள் சும்மா பிறந்தோம் வளர்ந்தோம் இருக்க கூடாது, சாதிக்கணும். இந்த விஜயகாந்த் பேர் சரித்திரத்தில் எழுதணும். சரித்திரம்னா எப்படிப்பட்ட சரித்திரம்? ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் நல்லபடியாக இருக்கணும். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி சொன்ன, அதுவும் இல்லாம என் கட்சியை தேர்ந்தெடுத்து நாமக்கல் இந்த நகராட்சியை கொடுத்தீங்கன்றால் நிச்சயமாக நீங்க சொன்னாலே என் தொண்டர்கள் கேட்பாங்க. மக்களே, வேலு அவர்களும் கேட்பார். முன்னதாக திருச்சி, தென்னூர் மற்றும் காட்டூரில் பிரச்சாரம் செய்த கேப்டன் விஜயகாந்த் தப்பு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மக்கள் தைரியமாக தட்டி கேட்டால்தான் பயம் வரும் என்று வலியுறுத்தினார். திருச்சி மாநகரில் போட்டியிடும் தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்தால் அனைத்து வளர்ச்சி திட்டங்களும் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். உண்மைக்காக உழைத்த அண்ணா பெயரை சொல்லி ஏமாற்றி வரும் சில அரசியல்வாதிகள் இன்று கோடி கோடியாக சொத்து குவித்திருப்பதாக குறிப்பிட்டார். தேமுதிக வேட்பாளர்களுக்கு வாக்களித்து அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளுக்கு ஓட்டு மூலம் வேட்டு வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அண்ணாவின் பெயரை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தங்களும். அது முக்கியம் கிடையாது. அண்ணா என்ன பண்ணார்? அண்ணாவை பத்தி ஒரு பாட்டே இருக்கு. நாட்டுக்காக உழைத்திடவே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுதும் கண்ணாயிருந்தார், ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை கொடு. ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி அண்ணாவை பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாம் எவ்வளவு கோடி கோடியா பணத்தை வச்சு எப்படி இப்படி இருக்காங்க நீங்களே பாருங்க மக்களே. ஊழல், கருப்பு பணம், அதிகரித்து வரும் பணம் வீக்கம் ஆகியவை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த பாஜக மூத்த தலைவர் LK அத்வானி பீகார் மாநிலத்தில் இன்று தனது ரத யாத்திரையை தொடங்கினார்.
லஞ்சம் ஊழலை எதிர்த்தும் அரசியலில் நேர்மை ஆகியவற்றை வலியுறுத்தியும் நாடு முழுவதும் ரத யாத்திரை சென்று பிரச்சாரம் செய்யப்போவதாக பாரதிய ஜனதா தலைவர் எல்.கே. அத்வானி அறிவித்திருந்தார். இதன் தொடக்க விழா பீகார் மாநிலத்தில் மறைந்த சோசலிஸ்ட் தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயண் பிறந்த ஊரான சிதப்திரியாவில் இன்று நடந்தது. அத்வானியின் ரத யாத்திரையை முதல் அமைச்சர் நிதிஷ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதையடுத்து அத்வானி அனைத்து வசதிகளுடன் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பேருந்தில் ரத யாத்திரையை தொடங்கினார். அவரது யாத்திரையின் முன்னும் பின்பும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது. हिंदुस्तान में इस समय आत्मविश्वास नहीं है। केंद्रीय सरकार ने जिस प्रकार का नेतृत्व प्रदान किया है भारत को, खास करके पिछले 2 सालों में 3 सालों में, 2008 तक एक स्थिति थी, वो 2008 तक की स्थिति बहुत अच्छी नहीं थी, लेकिन इतनी बुरी नहीं थी जितनी 2008 के बाद की स्थिति रही है। ये पिछले 2 साल 3 साल ऐसे बीते हैं कि आम नागरिक जगह जगह पर कहता है क्या यही सरकार चलती रहेगी? इसी प्रकार के घोटाले रोज आते रहेंगे? एक दिन एक घोटाला, दूसरे दिन दूसरा घोटाला। தொடக்க விழாவில் பாரதிய ஜனதா தலைவர்கள் சுஷ்மா சுவராஜ், அருண் ஜெட்லி, ரவிசங்கர் பிரசாத், அனந்தகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவர் நாடு முழுவதும் 6 கட்டங்களாக மொத்தம் 38 நாட்கள் ரத யாத்திரை செல்கிறார். தினமும் காலை 10 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை ரத யாத்திரை மேற்கொள்கிறார். மொத்தம் 7600 கிலோமீட்டர் தூரம் யாத்திரை செல்கிறது. 23 மாநிலங்களில் 100 மாவட்டங்கள் வழியாக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இது பற்றி கருத்து தெரிவித்த லலு பிரசாத் யாதவ், இந்த யாத்திரை ஒரு விளம்பரம்தான் என்றும் RSS பாஜக கொள்கைக்கு எதிரான ஜெயபிரகாஷ் நாராயணன் பிறந்த மண்ணில் இருந்து யாத்திரை மேற்கொள்வதன் மூலம் அத்வானி ஜெயபிரகாஷ் பிறந்த மண்ணை அவமதித்து விட்டார் என்றும் கண்டனம் தெரிவித்தார். குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி இந்த யாத்திரை இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேமுதிக கூட்டணிக்கு வாக்காளர்கள் வாய்ப்பளிப்பதன் மூலம் உள்ளாட்சியில் நல்லதொரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். கோவை விளாங்குறிச்சியில் பிரச்சாரம் செய்ய அவர் வந்தபோது பலத்த மழை கொட்டியது. மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான மக்கள் கூடியிருந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்தை வரவேற்றனர். அப்போது பேசிய அவர், அடாது மழை பெய்தாலும் விடாது தேமுதிக பிரச்சாரம் தொடரும் என்றார். பூமியை மழை குளிர செய்ததை போல் மக்கள் மனதை தேமுதிக மார்க்சிஸ்ட் கூட்டணி நிச்சயம் குளிர வைக்கும் என்று உறுதியளித்தார். அடாது மழை பெய்தாலும் விடாது சூறாவளி சுற்றுப்பயணம் தொடரும். மழை பெய்யறதுனால நிச்சயமாக இங்க பூமி குளிரும். எங்கள் வேட்பாளர்கள் மக்கள் பணியாற்றி மக்கள் மனசு குளிர செய்ய வேண்டும் என்பதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கடமை. திமுக, அதிமுக இரண்டும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்றும் இரண்டும் லஞ்ச ஊழல் கட்சிகள் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டார். ஆனால் தேமுதிக, மார்க்சிஸ்ட் கட்சியினர் ஏழை பங்காளர்கள், இது மக்களின் கூட்டணி, லஞ்ச ஊழலற்ற கூட்டணி என்றும் அவர் தெரிவித்தார். இன்னைக்கு அதிமுக, திமுக இரண்டும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 2 கட்சியுமே இன்னைக்கு லஞ்சம் ஊழலுக்கு ஆட்பட்டவர்கள். இன்னைக்கு நம்மோட கூட்டணி அமைத்திருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏழைகளின் பங்காளர்கள், லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள். எனவே இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஏற்பட்டிருக்கும் இந்த லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கூட்டணி இது வெற்றி கூட்டணி. சட்டமன்ற தேர்தலின் போது தொண்டர்களின் கருத்தை ஏற்றும் பொதுமக்களின் விருப்பத்திற்கு ஏற்பவும் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைக்கும் நிலைமை ஏற்பட்டது என்று அவர் கூறினார். முன்னதாக நீலகிரி மாவட்டம் ஊட்டி நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் கவிதா மற்றும் கவுன்சிலர் வேட்பாளர்களை ஆதரித்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அப்போது மாவட்ட கழக செயலாளர் செல்வராஜ் உட்பட ஏராளமான மக்கள் திரண்டிருந்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், சட்டம் ஒழுங்கை சீர் செய்வோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அதிமுக அரசில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமடைந்துள்ளது என்றும் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை சம்பவங்கள் நாள்தோறும் அதிகரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மின்வெட்டு இல்லாத மாநிலமாக மாற்றப்படும் என்று அதிமுக அளித்த உறுதி என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், முன்பை விட தற்போது தமிழ்நாடு இருளில் மூழ்கி இருப்பதாக குறிப்பிட்டார். மின்வெட்டு பிரச்சனை முன்ன இருந்ததை விட மிக
மிக அதிகமாகவே இருக்கு. அதான் உண்மை. ஏன்னா முன்ன இருந்தது இந்த டைம்குள்ளதான் இந்த டைம் டு டைம் கரண்ட் கட் அப்படின்றது அறிவிச்சிருந்தாங்க. பட் இப்போ அறிவிப்பதே கிடையாது. எனி டைம் கரண்ட் கட் ஆகுது, எனி டைம் வருது. டெல்லியில் நடைபெற்ற முப்படை தளபதிகள் கூட்டத்தை இன்று பிரதமர் மன்மோகன் சிங் தொடங்கி வைத்தார். அப்போது நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக பிரதமர் 3 தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக ஆலோசிக்கவும், தீவிரவாதிகள் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஆலோசிப்பதற்காக டெல்லியில் முப்படைகளின் தளபதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்ற உயர்மட்ட கூட்டம் இன்று தொடங்கியது. 3 நாட்கள் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. பிரதமர் மன்மோகன் சிங் இந்த கூட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது அவர் முப்படைகளின் தலைமை தளபதிகளுடன் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் தீவிரவாதிகள் மீதான நடவடிக்கைகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். தரைப்படை தளபதி VK சிங், விமானப்படை தளபதி NAK பிரவ்னே, கடற்படை தளபதி நிர்மல் வர்மா ஆகியோர் மற்றும் உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு நடைபெறும் நாட்களான வருகிற 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் அரசு பொது விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 17ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் அன்றைய தினம் விடுமுறையாகும். இதேபோல 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் அன்று அப்பகுதிகளுக்கு விடுமுறை நாளாகும். இதற்கான உத்தரவை தமிழ்நாடு தேர்தல் கமிஷன் பரிந்துரையின்படி அரசு பிறப்பித்துள்ளது. இந்த 2 நாட்களும் அந்தந்த மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசு சார்ந்த தொழில் நிறுவனங்கள் ஆகியவை மூடப்பட்டு இருக்கும். இதற்கான உத்தரவு அரசு கெஜெட்டிலும் வெளியிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல மேலழுத்த சுழற்சி காரணமாக தமிழக வட கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில், கடந்த 24 மணி நேரத்தில் உள் தமிழகம் மற்றும் கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை பெய்துள்ளது என்றும், அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், ஓசூர் மற்றும் சூளகிரி பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழையையும் பெய்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல மேலழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யும் என்று தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், கடலோர மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. மிக அதிகமான மழை 5 சென்டிமீட்டர் திருப்பூரில் பதிவாகியுள்ளது. தமிழகத்தை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் ஒரு மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வரும் 24 மணி நேரத்தில் வட கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், எஞ்சிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார்.